ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு இந்த குவைத்தில் இருக்க லூலு ஷாப்பிங் மாலை உங்களுக்கு கொஞ்சம் சுற்றி காட்டலான்னு இருக்கேன். இது வந்து குவைத்தில் வந்து ஃபாஹில் இருக்க ஷாப்பிங் மால். நிறைய இடத்துல அவங்களுக்கு இருக்கு. இங்கே லூலுன்னா ரெண்டு லூலு இருக்கு. ஒன்று சின்ன லூலு, இன்னொன்று பெருசு. இது வந்து நியூ வந்து பெரிய லூலு ஷாப்பிங் மால். இங்கே போயிடுச்சுன்னா 3 ஃப்ளோர்ஸ் இருக்கும். எல்லா திங்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும். இப்போ வந்து நாங்கள் போனது வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் டைமில் இது போயிருந்தோம். அதனால அவங்க வந்து அங்கே வந்து ஊஞ்சல் போட்டிருந்தாங்க பிள்ளைங்களுக்காக. சும்மா நிறைய பேர் அதுல வந்து போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க அந்த மாதிரி. எங்க பிள்ளைங்க போய் கொஞ்ச நேரம் அதில் ஊஞ்சல் போய் ஆடிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ளடி போய் வச்சுன்னா நிறைய ஸ்வீட்ஸு, மில்க் பவுடர்ஸ் எல்லாமே கிடைக்கும். எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாமே. இப்போ எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ்ல ஏர் ஃப்ரையர், கெட்டில்ஸ் அந்த மாதிரி. நமக்கு இங்க வந்து என்ன திங்ஸ் வாங்கணும்னு போயிருக்கோமோ அந்த திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லா பிராண்டும் கிடைக்கும். பட் வாரண்டியோட தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. டார்ச் லைட்டர்ஸ், ஹெட்ஃபோன், ப்ளூடூத்து, எல்லாம் டிவி டிவி எல்லாம் எல்லா வெரைட்டிஸுமே இருக்கு. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய மாடல் வரை இருக்கும். ஹெட்ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், என்ன எலக்ட்ரிக் ஐட்டம் வேணும்னாலும் கிடைக்கும். நாங்க மெயினா போயிருந்தது ஒரு மைக் வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம். மைக்கும் வந்து செல்போன் வைக்கிறது ஒரு ஸ்டாண்ட் வாங்குறதுக்காக போயிருந்தோம். பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் அந்த இடத்துல யாருமே இல்ல. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, மேனேஜர் வந்தாங்க. மேனேஜர் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு நல்லா கேர் பண்ணாங்க. பட் இங்க வந்து என்னன்னு சொன்னா, கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ சம்டைம் ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்க போறோம். அந்த செக்ஷன்ல தீர்ந்திருந்தா கூட இல்லையா அப்படின்னு கேட்டாச்சுன்னா உடனே எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. குடோன்ல இருந்து இருந்துச்சுன்னு சொன்னா. இல்லைன்னா 2 டேஸ்க்கு அப்புறம் வாங்க கிடைக்கும். அந்த மாதிரி நமக்கு எல்லாமே வந்து சொல்லி தருவாங்க இங்க வந்து. இல்லைன்னாலும் எடுத்து குடுத்துருவாங்க. இது மேனேஜர் வந்து என் பையன்ட்ட பேசிட்டு இருக்காங்க. "என்னடா வேணும்? என்ன வேணும்? இந்த மாடல் நல்லா இருக்கா? என்ன இது உனக்கு பிடிச்சிருக்குதா?" அந்த மாதிரி ஒவ்வொன்னுமே கேட்டு கேட்டே பண்ணாங்க. ரொம்ப வந்து நம் எந்த கஸ்டமர வந்து விட மாட்டாங்க. திடீர்னு என்ன வேணும்னாலும் உடனே வந்து அதுக்காக நமக்கு ரெஸ்பான்ஸ் குடுப்பாங்க அவங்க. பின்ன இதெல்லாம் மெடிசின்ஸ் ஐட்டம். நம்ம தலைவலிக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி அந்த வெரைட்டீஸ், சீப்பெல்லாம் பல வெரைட்டீஸ்ல இருக்கும். இல்ல நம்ம கிரீமு இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளெண்டர் ஐட்டம் இருக்கும். நம்ம பிளெண்ட் பண்றதுக்கு தனியா இருக்கும். ஸ்மூத்திக்கு தனியா இருக்கும். ஜூஸுக்கு தனியா இருக்கும். எல்லாமே சின்னதாவும் இருக்கும், பெருசும் இருக்கும். பட் வந்து நம்ம அது தேவைக்கு வாங்கலாம். அது நம்ம வீட்டுக்கு கர்டன், ஜன்னல் கர்டன், பாத்ரூமுக்கு போடுற கர்டன், அப்புறம் வந்து பிளாங்கெட்ஸ் இருக்கும், பில்லோ கவர் இருக்கும், பில்லோஸ் அந்த மாதிரி எல்லாமே. சூட்கேஸ் எல்லாம் வந்து இங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பிராண்டட் இருக்கும். அது 2 இயர்ஸ் எங்களுக்கு வாரண்டி குடுத்தாங்க. நாங்களும் 1 செட் ஆஃப் வாங்குனது 3 இருக்கும். பட் வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் இதுவரைக்கும் நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பீங்கான் ஐட்டம்ஸ். இங்க மேக்ஸிமம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பீங்கான் ஐட்டம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதான் வாங்குவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து டைனிங் ஹால்ல எல்லாரும் சாப்பிடுற இடத்துல வைப்பாங்க. இங்க வந்து இது கெட்டில் ஐட்டம்ஸ். நம்ம வந்து சூடு தண்ணி ஃப்ளாஸ்க் மாதிரி. அது வந்து இந்த பழைய காலத்துல இந்த கூஜாலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பட்ட டைப்ஸ் தான் இங்க நெறைய இருக்கு. பார்த்தா நமக்கு எது வாங்கணும், எது வாங்க வேணாம். அந்த மாதிரி கன்ஃப்யூஸ் ஆயிடுவோம் இங்க போயாச்சுன்னா. இதெல்லாம் கப் செட் பார்த்தீங்கன்னா, எல்லாமே எல்லாமே டிஃபரெண்ட் கலர்ஸா இருக்கு. ஒரே கலர்ஸ், ஒரே மாடல்ஸ் இருக்கு. டிஃபரெண்ட் கலர்ஸ், டிஃபரெண்ட் மாடல்ஸ்ல இருக்கும். பிளேட்ஸு நமக்கு போயாச்சுன்னு சொன்னா நமக்கு பிடிச்சிருவாங்களா? நான் எடுக்கிறது பீங்கான் பாத்திரம் அவ்ளோ ஹெவியா இருந்துச்சு. நமக்கு இதெல்லாம் ஏதாவது வச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து டக்குன்னு உடையாது. அவ்ளோ ஹெவி நான் தூக்கும்போதே. நான் பயந்து பயந்து தான் தூக்குறேன். இது வந்து நமக்கு இந்த டீ ஏதாவது ஊத்தி வச்சு கூட எல்லாரும் அப்படி நம்ம டீ குடிக்கும்போது கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது பிள்ளைங்க ஐட்டம்ஸ் கிட்ஸோடது. பிளேட்ஸ் பிள்ளைங்க தான் அந்த யூனிக்கானதானே அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பிளேட்ஸ். சம்டைம் இதெல்லாம் வச்சு கொடுத்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பிளேட்ஸ் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் ட்ரே ஐட்டம்ஸ் வெரைட்டியா நிறைய ட்ரே ஐட்டம்ஸ் வந்து டீ, காஃபி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக. திரும்பவும் பீங்கான் கலெக்ஷன். இந்த செட் ஆஃப் அப்படி குடுப்பாங்க. பிளேட்டு, கப்பு, அப்புறம் வந்து சூப் குடிக்கிறதுக்கான பவுல் அந்த மாதிரி சேர்ந்து வரும். இதெல்லாம் காஃபி குடிக்கிறதுக்கான ஜக். அத ஊத்திட்டு நம்ம ஹால்ல போய் இருந்துச்சு எல்லாமே சேர்ந்து குடிக்கலாம். அந்த மாதிரிப்பட்டது. அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே. எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ் தான் இருக்கும். பார்க்கறதுக்கு நமக்கு கண்ணு வேணும். அந்த மாதிரி இது ஸ்டீல் ஐட்டம்ஸ். நம்ம ஒரு பிள்ளைங்க அந்த நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இடிக்கிறது, அப்புறம் பிள்ளைங்களோட டிஃபன் பாக்ஸ் ஐட்டம், அப்புறம் வந்து நம்ம சமைக்கிற குக்கிங் பாத்திரம்ஸ் அந்த மாதிரிஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் பேக்கிங் ஐட்டம்ஸ் இதெல்லாம். எல்லாமே இங்க வந்து கிடைக்கும். ஒரு சின்ன திங்ஸ்லேருந்து நமக்கு என்ன வேணும்னு நம்ம எதிர்பார்த்து போனாலுமே அது கிடைக்கும். எங்க கிடைக்கலன்னா, லூலு ஷாப்பிங்ல கிடைக்கும். இது வந்து கப் செட். இது அவங்க பெரிய ஒரு ஹேங்கர் மாதிரி தொங்க போட்டிருந்தாங்க. நமக்கு எது வேணும்னு இதெல்லாம் ரொம்ப அழகா அந்த டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அத பார்த்தாலே நமக்கு அப்படியே வாங்கணும்னு தோணுச்சு. பட் நாங்க எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ஜஸ்ட் மைக்கும், அதுக்கப்புறமா ஸ்டாண்டும், ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்தெல்லாம் துணி காய போடுறதுக்கு. இங்க எல்லாம் வெளிய நம்ம ஊர மாதிரி கொடியெல்லாம் கட்ட முடியாது. இந்த மாதிரி கம்பியில கட்டிக்கலாம்.
அது போல இது வந்து மண் பாத்திரங்கள். நம்ம ஊர்ல இருந்து உடையாம கொண்டு வர கஷ்டப்பட்டு கொண்டு வருவோம். இங்க வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். மாடல் மாடலா இருக்கு மண் சட்டி. திரும்பவும் இங்க பீங்கான் ஐட்டம் தான். மெயின்லி பீங்கான் ஐட்டம்ஸ் நெறைய இருக்கும். அப்புறம் அரிசி வகைகள் இதெல்லாம் நட் செக்ஷன். இது வந்து ஓவரால் நம்ம அந்த எலிவேட்டர்ல போகும்போதும் அப்படி நான் எடுத்த ஒரு ஃபோட்டோஸ். ஜஸ்ட் இந்த ஒரு இந்த போட் இருக்குல்ல, அந்த போட் இருக்கிறதுல அவங்க ஒவ்வொரு ஃபங்ஷனுக்கு ஏத்த மாதிரி அதில டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இனி தீபாவளி வரும்போது அதுக்கு ஏத்த மாதிரி டெக்கரேட் குடுத்துருவாங்க. இது வந்து ஃப்ரூட் செக்ஷன். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஆரஞ்சுல அந்த சீசனால அது அவங்க அவ்ளோ அழகா போட்டிருந்தாங்க. கரும்பும் அந்த மாதிரி. இது ஆப்பிள். ஆப்பிள்லே நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் ஆப்பிள். எல்லா வெரைட்டீஸுமே இருக்கு. சின்ன ஆப்பிள், பெரிய ஆப்பிள் அந்த மாதிரி எல்லா வெரைட்டீஸுமே இருக்கும். லெமன் நம்ம ஊர் லெமன் கிடைக்கும். வேற எல்லா நாட்டுல உள்ளதும் மேக்ஸிமம் அவங்க வந்து இங்க வந்து சப்ளை பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் இது ஃப்ரூட்ஸ். சும்மா பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. இத நம்ம அப்படியே பேக்கிங்ல எடுத்துட்டு போலாம். தனியாவும் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து துரியன் பழம்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பழம். அது ஜாக் ஃப்ரூட் கிடையாது. துரியன் பழம். இது வந்து நான் இதுவரை சாப்பிட்டது கிடையாது. பட் ரொம்ப நாள் ஆசை. பட் ஒரு நாள் வாங்கி சாப்பிடுவேங்க. ரம்பூட்டான், மேங்கோஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இது வந்து டிராகன் ஃப்ரூட் அந்த மாதிரி. இது ஃப்ரூட்ஸ் ஐட்டம் ஃபுல்லாவே. இதுலயே வந்து சில்லிலே வெரைட்டீஸ் நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் சில்லி வச்சிருப்பாங்க. எல்லாத்துலயுமே வெரைட்டீஸ் இருக்கும். கேரட் இது வந்து பேபி கேரட். பக்கத்துல பார்த்தீங்கன்னா, கார்லிக் இருக்கும். அது தோல் உரிச்சு அவங்க அப்படியே பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. இது ஹெர்ப்ஸஸ். ஆ அதுக்கப்புறம் இங்க ஆலோவேரா கிடைக்குது. ரோஸ்மேரி ஹெர்ப்ஸ், ஆலோவேராவும் இங்க கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து என்னன்னு சொன்னா, நம்ம இது வந்து பிளான்ட் செக்ஷன். நெறைய பிளான்ட்ஸ் கலெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான திங்ஸஸ், பாட்டு, சாயில் எல்லாமே இருக்கும். திரும்பவும் வெஜிடபிள் செக்ஷன். வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள். ஜாக் ஃப்ரூட் இங்க மெயினா கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஃப்ளவர்ஸ் அதுக்கு அந்த ஓணம் வந்தனால அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்துச்சு. கிட்ஸோட திங்ஸ். இது பார்ட் 2 உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அப்ளை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.